இன்னைக்கு vlog கொஞ்சம் எமோஷனலான vlog. ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். அதுவும் அக்கா பத்தின ஒரு புக்கு. செந்தமிழ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அக்காக்கள் வாழ்ந்த வீடு அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை புத்தகம் எழுதியிருந்தாரு. அந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம போயிருந்தோம். ஆக்சுவலா இவர் எழுதின பாட்டுல எனக்கு இப்ப ரீசெண்டா பிடிச்சது வந்து இந்த கள்ளவிழி கலாவதி உனக்கு நான் தான் பதி. நிகழ்ச்சிக்கு வந்து மனுஷபுத்திரன் அவர்கள் தான் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட். அவருக்கு அங்கேயே வந்து பிறந்தநாள் விழாவும் செலிப்ரேட் பண்ணாங்க. மனுஷபுத்திரனுடைய பிறந்த நாளுக்காக ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணி அந்த இடத்துல ப்ளே பண்ணாங்க. பூச்செடிகளின் மேல் அலாதி பிரியம் கொண்ட அக்காவுக்கு கடவுள் கொடுத்திருந்தார் பெரிய முடியை மற்றும் சிறிய மூச்சை. அது வந்து படித்த உடனே ஒரு மாதிரி சிறிய கவிதை தான், ஆனால் அது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடிய கவிதையாக இருந்தது. எனக்கு முன்னால் பூமிக்கு வந்தவள், எனக்கு பின்னால் பக்கபலமானவள், எலியும் பூனையுமாய் அக்கா தம்பி நேசம் தொடங்கினாலும் தாயும் சேயுமாய் முடிவடைவது இயற்கையின் கொடை. இந்த கவிதை வந்து எனக்கு இந்த புத்தகத்துல பிடிச்ச கவிதை. அது என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமைகள் டீச்சராகி பாடம் எடுக்கும் 5 வயது ஆனந்தி அக்கா. இவனுக்கு 3 வயசு இருக்கும் போல இருக்கு, அவளுக்கு 5 வயசு. அவள் டீச்சராக மாறிட்டா. இப்போ ஒரு காட்சின்னா, ஒரு சினிமாவில் வருகிற காட்சியை போல அழகாக விவரிச்சு இந்த காட்சியை படம் எடுத்து அந்த படம் சூப்பர் ஹிட். அவ்வளோ அற்புதமான காட்சி. ஞாயிற்றுக்கிழமைகளில் டீச்சராகி பாடம் எடுக்கும் 5 வயது ஆனந்தி அக்கா வீட்டு பாடம் செய்யாத ஆயாவை அதட்டுவாள். கையெழுத்து என்ன கோழிக்கு இருக்கலாம் என்று தாத்தாவை திட்டுவாள். பேசிக்கொண்டே இருக்கும் அம்மாவை முட்டி போடு, நான் பாடம் நடத்திட்டு என்ன கவனிக்காம இருக்கேன். போன் வந்ததாக வகுப்பறை விட்டு வெளியே போன அப்பாவை வாசல்லே நிற்க வைப்பாள். அண்ணனை பார்த்து பயம் என்பதால் அவனை மட்டும் மன்னிப்பாள். தம்பிக்கு கை கொடுத்து எழுத கற்றுத் தருவாள். தம்பி மேல அவ்வளவு பிரியம். அவனுக்கு எழுத தப்பா எழுதினா கூட அவன் கையை பிடிச்சி எழுத வைக்கிறாளாம். கறி வாசத்தோடு வரும் குக்கரின் விசிலில் வகுப்பை முடித்து விடுவாள். தான் செய்யாத திங்கட்கிழமை ஹோம்ஒர்க்கை நினைத்து கடவுளிடம் நாளைக்கான காய்ச்சலுக்கு இன்றே விண்ணப்பித்துக் கொண்டிருப்பாள். நாளைக்கு ஜுரம் வரணும்னு இன்னைக்கு வேண்டிப்பாளாம். இப்படி ஒரு அற்புதமான காட்சி. நிகழ்ச்சியில எல்லாரும் தங்களுடைய அக்காவை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதாங்க. அப்புறம் நாமளும் நிகழ்ச்சி முடிச்சு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு அக்கா பாட்டு கேட்டு வந்தோம். உங்களுடைய அக்கா உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? கமெண்ட்ல சொல்லுங்க.